இப்போ நம்ம கண்ணு வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டே பண்ண ஞாபகம் இருக்கா பிளெண்டிங்ல லைட்டா டு டார்க்கர். நம்ம ஐஸ் ஓபன் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து எந்த கலரும் ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. ஸோ நியூட் பிங்க் ஆரம்பிச்சு பர்பிள் வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன அப்ளை பண்ணணும்? நியூட் பிங்க், தென் யூ ஹேவ் டு கம் பர்பிள். கண்ணு திறந்து இருக்கும் போது இங்க வந்து பர்பிள் எல்லாம் தெரியக்கூடாது. தட் இஸ் நாட் ரைட். எப்பவுமே ஐ ஷேடோன்றது எப்போ கிளைண்ட் வந்து பிளிங்க் பண்ணுவாங்க, எப்போ அந்த பிரைட் கீழே பார்ப்பாங்க, அந்த ஐ ஷேடோ ஏதோ அழகா இருக்கு அப்படிதான் பார்க்கணுமே தவிர இப்படி இருக்கும்போது என்ன ஐ ஷேடோ தெரியுது. தட் இஸ் நாட் ரைட். அதை விட ஒன் ஷேட் டார்க்கர், அதுக்கு கீழே, அதை விட ஒன் ஷேட் டார்க்கர், அதுக்கு கீழே. So you are giving like a contour effect. எப்படி கிரியேட் பண்றோம்? லைக் கான்டூர் எப்படி பண்றோம்? டார்க்கர் டு லைட்டர் பண்றோமா? சோ நம்ம கண்ணையும் கான்டூர் பண்றோம். அதாவது இந்த இடத்தை நம்ம வந்து கரெக்ட் பண்றோம். So any correcting area should always be matte. Any highlighting area should be glossy or shimmer. So this is our correcting area. So இந்த மூணு ஷேட் எப்பவுமே matte finish தான் இருக்கணும். For example, இங்க நீங்க purple glitters போட போறீங்க அப்படினா இந்த இடத்துல நியூட் பிங்கோ இல்ல லாவெண்டரோ மேட்ல தான் போடணும், ஷிம்மர்ல போடணும்.